அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை தவிர்க்க வேண்டும். அதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது இறையச்சம் என்ற தக்குவா. அந்த தக்குவாவை வளர்க்க வேண்டும் என்ற முயற்சியிலும் ஆசையிலும் ஏராளமான விஷயங்களை பற்றி நாம் பார்த்து வந்தோம். முதலாவதாக, இறைவன் நம்மை பார்க்கிறான் என்று அஞ்ச வேண்டும். இரண்டாவதாக, சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, அதிகமாக தொழுகையிலும் துவாவிலும் ஈடுபட வேண்டும். நான்காவதாக, திருக்குர்ஆனை நம்முடைய கரங்களில் ஏந்த வேண்டும். ஐந்தாவதாக, இஸ்திகாமத், சிறு சிறு அமல்களாக செய்தாலும் அதை தொடர்படியாக செய்ய வேண்டும். அது இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது என்பதை பற்றி பார்த்தோம். இன்று இந்த தக்குவாவை வலுப்படுத்துவதுடைய முயற்சியில் இறுதியாக நாம் பார்க்க இருப்பது பாவங்களை விட்டு தவிர்க்க வேண்டும். பாவங்கள் செய்து கொண்டே நன்மைகளை செய்ய முடியுமா என்றால் அது முடியாத காரியமாகிவிடும். ஒரு கோப்பையில் நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் கலந்து கலந்து பார்த்து கொண்டே இருந்தால் நன்மை செய்ய நன்மைகள் அதிகமானால் மட்டுமே அந்த நல்ல தண்ணீர் சுத்தமாகும். அதுவே தீமைகளும் நன்மைகளும் சரிசமாக சென்று கொண்டிருந்தால் அங்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் தீமை மிகைத்தே தீரும். அந்த ரீதியிலே நன்மைகள் செய்ய ஆசைப்பட்டு விட்டோம், நன்மைகள் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் தானாகவே பாவங்களை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு பள்ளியின் மாணவன் தினமும் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறான். தன்னை விட யாரும் மேலோங்கியவர்கள் கிடையாது என்ற அளவிற்கு அதிக மதிப்பெண்கள் எடுப்பவன் அதற்கு கீழாக ஃபெயில் ஆகுவதற்கோ அல்லது குறைவான மதிப்பெண் எடுப்பதற்கோ ஆசைப்படுவது கிடையாது. அதை போல நன்மைகள் செய்பவர்கள் இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற ஆசையிலே முன்னெடுத்து செல்பவர்கள் இறைவனை விட்டு தூரமாக வேண்டும், இறைவனுடைய ரஹ்மத்தை விட்டு பாராதூரமாக வேண்டும் என்று சிந்திப்பது கிடையாது. ஆக பாவங்களை விட்டு நாம் தவிர்க்க வேண்டும். இதுவே தக்குவாவினுடைய இறுதி கட்டமாகும். எப்பொழுது ஒரு அடியான் பாவத்தை விட்டு எல்லாம் தவிர்த்து விட்டானோ அப்பொழுதே அவனுக்கு மேற்கூறப்பட்ட அந்த 6 விஷயத்தினுடைய வழிகள் தானாக திறக்கப்படும். ஆக பாவங்களை விட்டு நாம் மீண்டே ஆக வேண்டும். காரணம், பாவங்கள் என்பது நம்முடைய மனசிலே, நம்முடைய நஃப்ஸிலே, நம்முடைய இதயத்திலே ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு பிசுக்கு. அந்த பிசுக்கை நீக்காவிட்டால் அது உடல் முழுவதும் பரவி நாம் நன்மையாக மாற்றி வைத்திருந்த அனைத்து எண்ணங்களும் மாற்றப்பட்டுவிடும். ஆக ஒரு துளி கூட பாவம் இல்லாமல் மாற வேண்டும் என்பது நம்முடைய முழுமையான நியத்தாக இருக்க வேண்டும். அதே போல நான் நன்மையும் செய்யறேன், அதே நேரத்துல பாவமும் செய்யறேன், ஒரு நாளைக்கு நன்மை ஒரு நாளைக்கு பாவம் என்பது சரியான வழிமுறை கிடையாது. பாவத்தை செய்து கொண்டே இருந்தால் அந்த பாவம் நிச்சயமாக செய்யும் நன்மையை கெடுக்கும். நிச்சயமாக அது தொழுக விடாமல் கெடுக்கும். நான் விளையாடிட்டும் இருப்பேன், அதே மாதிரி தொழுகைக்கு போவேன். இப்ப நிறைய இடத்துல பார்த்தோம்னா இந்த சீட்டு கட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. சில பேர் தொழுகைக்கு வந்துருவாங்க. ஒரு சில நேரத்துல அது என்ன பண்ணும், அவர் தொழுகைக்கு வரவிடாம அந்த விளையாட்டுக்குள்ள ஆழ்த்தி விடும், அந்த விளையாட்டுக்குள்ள மூழ்கடித்து விடும். அப்போ நான் தப்பும் செய்வேன் நல்லதும் செய்வேன் அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்துல என்னைக்காவது ஒரு நாள் அந்த தப்பு நன்மையை மிகைத்து அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த தப்புலயே உட்கார வச்சிரும். ஆக நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விட்டால் ஒரு தீமையை கண்டிப்பாக தவிர்த்தே ஆக வேண்டும். குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டால் செல்போன் பார்க்கறதை தவிர்த்தாக வேண்டும். அதே போல பள்ளியிலே தொழுக ஆரம்பித்து விட்டால் வீட்டிலே சும்மா அமர்ந்திருப்பதை மறுத்தாக வேண்டும். மனம் உறுத்த வேண்டும், தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது, இன்னும் நாம் தொழுகாமல் என்ன செய்கிறோம் என்று மனதில் நம்முடைய உறுத்துதல் அதிகமாக வேண்டும். அதே போல இறைவனுடைய பெயர் கேட்கும் பொழுதெல்லாம் இறை இபாதத்துக்கள் நினைவில் வர வேண்டும். இறைவனுடைய பெயரை கேட்கும் போதெல்லாம் சில பேருக்குலாம் பாங்கு சத்தம் கேட்டுட்டாலே ஐயோ பாங்கு சொல்லிட்டாங்க தொழுவ போகணுமா என்ற அளவிற்கு சலிப்பு தட்டும் அளவிற்கு இந்த சமுதாயம் மிகவும் மோசமான பாதாளத்தில் இருக்கிறது. ஆக இறைவனுடைய அதானோ இறைவனுடைய பேரோ நம்முடைய செவிகளில் செவிசாய்த்தால் அந்த இடத்தில் நாம் இறைவனுடைய இறை இபாதத்துக்கள் நம்முடைய சிந்தனையில் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை நம்முள் விதைக்க வேண்டும். அதற்கு முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா?
பாவத்தை விட்டு தவிர்க்க வேண்டும். பாவங்களை நம்முடைய மனசிலிருந்து நம்முடைய மனதிலிருந்து முழுவதுமாக அழித்தொழித்தால் மட்டுமே நன்மையான காரியங்கள், நாம் செய்து கொண்டிருக்கும் நன்மையான காரியங்களும் நிரந்தரமாகும். அது நீடித்து நம்முடைய மனதை பிரகாசம் அளிக்கும். எனவே வல்லோன் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிரந்தரமான நன்மைகளின் பக்கம் நம்மை ஆர்வமூட்ட செய்வானாக. இன்னும் நம்முடைய பாவங்களை எதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை அனைத்தையும் தவிர்த்து நம்முடைய கல்வை சுத்தம் செய்யக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.